தோழர்களே, திமுக கூட்டணியில திடீர்னு வந்து தேமுதிக சேர்ந்துருச்சுங்க. 2 மாசமா எந்த கூட்டணியில சேருவாங்கன்னு ஆருடம் பார்த்தவங்க எல்லாம் அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திமுக கூட்டணி பலவீனமாயிடுச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் பதறி போய் கிடக்குறாங்க. ஐயோ, இந்த மாவும் போய் அங்க ஐக்கியமாயிடுச்சா அப்படின்னு கதறிக்கிட்டு இவர் மன்னிக்க மாட்டார், அவர் மன்னிக்க மாட்டார், விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதுன்னு பலவாறு கதறி இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு தோழர்களே? தமிழ்நாட்டுல தேர்தல் அறிவிக்க போறாங்க. இந்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது. இந்த ஆண்டும் தொடர்ந்து திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் அவரவர்களுக்கான வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல விஜய் கட்சிக்காரங்க விசிலடிச்சிட்டு தர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெயிக்கணும்ன்ற அக்கறையெல்லாம் கிடையாது, விசிலடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ரொம்ப நாளா பத்திரிகைக்காரங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தேமுதிகவை. யாரு கூடங்க சேர போறீங்க? நாங்க இங்கேயும் பேசுறீங்க அங்கேயும் பேசுறீங்கன்றாங்க, இந்த பக்கமும் பேரம் பேசுறீங்க அந்த பக்கமும் பேரம் பேசுறேன்றாங்க. என்னங்க நீங்க யாரு கூடங்க இருக்கீங்க அப்படின்னு பல முறை கேட்டாச்சு. இன்னைக்குதான் அதுக்கு விடை தெரிஞ்சிருக்கு. அவங்க இங்க வந்து சேர்ந்துட்டாங்க திமுகல. அதிமுகல சேராததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிற அறிவு இல்லை. நான் வெளிப்படையாவே சொல்றேன், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிற தெளிவு இல்லை. ஏன் இல்ல அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். தேமுதிக போன முறை கூட்டணி சேருகிற போதே எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தம்பியவாச்சும் மாநிலங்களவைக்கு அனுப்பிடலாம் எம்பியா அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. தரேன்னு சொல்லிட்டு கடைசியில அவர் தரலன்றது மட்டும் இல்ல, ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருந்தாரு. நம்ம அதை பேசியிருக்கோம். என்ன சொன்னாரு? இல்லங்க தர முடியாது, இந்த முறை இன்னொரு முறை பார்க்கலாம்னு சொல்லி இருந்திருக்கணும். நாங்கன்னா எழுதியா கொடுத்திருக்கோம், அவங்க எங்க தர சொல்லுங்க, எழுதியா கொடுத்திருக்கோம். இப்படி பேசுவாங்களா யாராச்சும்? எந்த கட்சி தலைமையாவது பேசுமா? யாரும் எழுதி கொடுக்கறதுங்களா? இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறது தானே. சில நேரம் எழுதியும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த தொகுதிகள் இவ்வளவு உள்ளது, இந்த இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. கூட்டணியில பேசுறதுதான். ஆனா அவமானப்படுத்திட்டு நானே எழுதியா கொடுத்துருக்கேன் போமான்ற மாதிரி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. இந்த சூழ்நிலையில திரும்பியும் போய் அதிமுக சேரணுமா அப்படின்னு ரொம்ப நாளா அவங்களுக்கு குழப்பத்துல இருந்தாங்க. பல முறைகள்ல அவங்கள நெருக்கடி கொடுத்துச்சு பாஜக. அவங்களுடைய பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்தாங்க. 2வது ஜக்கி வாசுதேவ வச்சு சமரசம் பண்ணி பார்த்தாங்க. போன சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவா அங்க எஸ்பி வேலுமணி எல்லாரும் போய் அங்க உட்காந்து பேசினாங்க. அதுக்கும் அந்த அம்மா மசியல. இப்படியே விட்டோம்னா 10% வாக்குல இருந்து இறங்கி 1.5%, 2%, 1% வந்துருச்சு. விட்டோம்னா கட்சி காலியாயிரும். அது தெளிவாயிட்டாங்க. அவங்க மட்டும் தெளிவாகல, கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டு முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க இந்த முறை. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கட்சிக்காரர்களே அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டும் போது ஒரு பெட்டியை வச்சுட்டாங்க. அந்த பெட்டியில வாக்கு போடுங்க, எந்த கூட்டணிக்கு போவோம் நீங்க வாக்கு போடுங்க, ஏன்னா நீங்க தான் களத்துல இருக்கிறவங்க, நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களோடு ஒன்றியம் கிளை எல்லாரும் கூட பேசி ஒரு முடிவுக்கு வந்து பெரும்பான்மை முடிவு வந்து இங்க போட்டிருக்கிறாங்க. இந்த பெரும்பான்மை முடிவு போட்டதுலதான் இன்றைக்கு அந்த முடிவு திமுகவோடு சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல, மதுரை இங்க பக்கத்துல பல இடங்கள்ல வெடி போட்டு கொண்டாடி இருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணிக்கு ஒருவேளை தேமுதிக போயிருந்தால் பெரிய வெற்றி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியில இப்ப கடுமையா உழைக்கிறதுக்கும் வலுவான கூட்டணியா இருக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால இங்க அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு சட்டமன்றத்துல இருக்கலாம். சட்டமன்றத்துக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு தேமுதிக. விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தல் தனியா நிக்கும் போதே 8.4% வாக்கு வாங்கினார். ஃபர்ஸ்ட் தேர்தல் தனியா நின்று அடுத்தடுத்து மாறி மாறி கூட்டணி வச்சாரு. திமுகவோட அவருக்கு எப்பவுமே கூட்டணி இல்ல. அவர் மக்கள் நல கூட்டணியோட இருந்திருக்காரு. கடைசியா 2016 எங்க கூட தான் நின்னாரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களோட இருந்தாரு. அவங்களுடைய டீம்ல அவங்களுடைய கூட்டணியில இருந்தாரு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப திமுக கூட்டணியில வந்துட்டாங்க. கடுமையான விமர்சனம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வருக வருக, கேப்டன் அவர்களுடைய கட்சியை ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவங்களுடைய அரசியல் தலைவர்களையும் அவங்க கட்சிக்காரர்களையும் திமுக கூட்டணிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் ஒரு ட்வீட்டை போட கதர்னு காது இழிக்கிறத கதறிட்டாங்க. முன்னாடி பிரேமலதா அவர்கள் பேசிய பேச்சு, இன்னைக்கு அவங்க பேசுனது எல்லாத்தையும் போட்டு உடனே உடைச்சிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. எனக்கு இந்த அரசியல் கட்சிகள் குறித்த புரிதல் உண்டு. இவங்களுக்கு ஒன்றும் பெருசா கொள்கை ரீதியான ஸ்ட்ராங்கான வெளிப்பாட முடிவோ இல்லை. இங்க திமுக கூட்டணியில கணிசமான ஒரு சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க.
பெரிய அளவுல 20-30 சீட்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு கணிசமான சீட்டு கிடைக்கும். ரெண்டாவது இவங்க இன்னொரு கோரிக்கை வச்சிருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்துருங்கன்னு. அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போகுது, 4 பேர் தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு திமுகல. அதுல ஒருத்தரா கூட இவங்களை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, அங்க அது கிடையாது. அப்ப இந்த கூட்டணியில சேர்வது அடுத்து சட்டமன்றத்துக்கு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரும், நாடாளுமன்றத்துல ஒரு மாநிலங்களவை பதவியை வாங்கிட்டு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது இந்த கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு கூடுதலான ஒரு அவகாசம் கொடுத்த மாதிரி, ஒரு மூச்சு விட்ட மாதிரி இருக்கும் இந்த கட்சிக்கு. நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் ஆகவே ஆகாது, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆகவே ஆகாது, கலைஞர்கிட்ட போய் திமுக போய் சேர்றது அப்படின்றது ரொம்ப மோசமான முடிவு அப்படின்னு பலரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. கலைஞருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆகவே ஆகாதுன்றவங்க பேப்பர் கூட படிக்காதவங்கள தான் இருப்பாங்க. முரண்பாடு உண்டு, சண்டைகள் உண்டு, ஆனா வெட்டி முறிச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏனென்றால் விஜயகாந்த் பிரேமலதா அவர்களுடைய திருமணத்தை மதுரையில நடத்தி வச்சதே கலைஞர் தான். இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சதே கலைஞர் தான். குடும்பத்தோடு நெருக்கமான உறவு எப்போதும் இருக்கு, அரசியலை தாண்டி. இடையில சில பிரச்சனைகள் வந்துச்சா, ஆமா, மண்டபத்தை இடிச்சது உட்பட பல பிரச்சனைகள் திமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் உண்டு. ஆனாலும் அவர் தொடர்ந்து கலைஞர் மீது அவருக்கு ஒரு இது இருக்கு. அரசியலா கேள்வி கேட்கும்போது கலைஞருக்கு எதிராக அவர் பல வீடியோக்களை பேசியிருக்காரு, நானே பார்த்திருக்கேன். ஆனா கலைஞர் மேல ஒரு லவ் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு. நம்ம முரண்பாடுகளை தாண்டி ஒரு விருப்பம் இருக்கும்ல அது. அவர் அமெரிக்காவில் உடம்பு முடியாம இருக்கிறாரு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அந்த சமயத்துலதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்து போறாரு. அந்த செய்தி கேட்டு அவர் அப்படியே அங்கிருந்தே ஒரு வீடியோ வருது, அழுகிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அப்படியே குழந்தை மாதிரி உட்காந்து அழுகிறாரு. சாப்பிடாம கிடந்திருக்காரு. அவர் அங்கிருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வரும்போது இங்க உடனே போய் கலைஞர் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை பார்க்கணும். இன்னைக்கு வரையும் நான் போகல, இவ்வளவு வருஷம் ஆச்சு. அது கட்டாம இருக்கிறப்போ போய் ஒரு தடவை கவலைப்பட்டு வந்தோம். சின்ன வயசுல இருந்தே எங்க வீடு, எங்க அம்மா அப்பா எல்லாருமே டிஎம்கே ஃபேமிலி, எங்க குடும்பமே. நான் தான் கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் எங்க குடும்பத்துல. அதனால கலைஞர் குறித்த ஒரு நெருக்கமான உணர்வு உண்டு. அதனால போய் அங்க போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே வச்சுக்கோங்களேன். இவர் உடம்பு முடியாததோட அப்படியே நொறுங்கி போய் நடக்க முடியல, அப்படியே மனசார அப்படியே பதறி அழுதாரு பாருங்களேன். அப்புறம் நெருக்கம் இருக்கு. நீங்க அரசியல் 1000 முரண்பாடு இருக்குங்க. அதை தாண்டிதான் ஒரு கட்சி ஏதோ ஒரு கொள்கையில ஒரு புள்ளியில ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யறாங்க, அது வந்துருக்காங்க. எனக்கு அவங்க பயங்கரமான கொள்கை பிடிப்புலாம் நான் இப்பயும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கட்சியை வளப்படுத்துறதுக்கான ஒரு வலுவான ஒரு முடிவை, நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ரெண்டாவது அவங்க எடுத்த முடிவு, அவங்களுடைய கட்சி தொண்டர்களோட சேர்ந்து பேசி உரையாடி அதை கூர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கிற முடிவு, அதுவும் ஒரு வலுவான முடிவா தான் இருக்கு. இந்த 2ஐயும் கையில வச்சுட்டு தான் இன்றைக்கு போய் முதலமைச்சர் அவர்களை அறிவாலயத்துல போய் சந்திக்கிறாரு. கூட கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க தம்பியோட போய் அவர் சந்திச்சிருக்காரு பாருங்களேன். இதுல முதல்ல கதர்னது யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் கதர்னு கதறுது. அவங்க ஏன் கதறாங்க நமக்கு புரியல. நீ காங்கிரஸ் கூட வரலன்னா நீ கதறலாம். ஏன்னா ரொம்ப நாளா நீங்க காங்கிரஸ் எப்பயாவது தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டு 1-2 பேரை வச்சுட்டு அடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஆனா தேமுதிக போனதுக்கு கதறாங்க. திமுக யார் தெரியுமா, திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன, அது யார், நிர்மல்குமார்லாம் அறவே காட்டு நிர்மல்குமார். இன்னும் சொல்ல போனா காவி டவுசர் அவரு. ஆர்எஸ்எஸ் குரூப் இன்னொரு கட்சியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட யார் சேர்றாங்களோ அவங்கள பத்தி கவலைப்படுங்க ஜி. அங்க போய் உட்காந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாப்ல. இதெல்லாம் மோசமான ஒரு நடவடிக்கை. திமுகவோட போய் சேர்றது சரியான விஷயம் இல்ல. திமுகவுக்கும் இவருக்கும் விஜயகாந்துக்கும் எப்பவுமே ஒட்டு வராது. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்களா 34 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் இதே தான் சொல்லுது, 34 தொகுதி. அதே வார்த்தையை கொஞ்சம் கூட பிசுறாம சொல்றாப்ல இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், ஆர்எஸ்எஸ் அடியாளு நிர்மல்குமார். பாத்துக்கலாம் ஐயா, காலத்துக்கு வா பாத்துக்கலாம். எடப்பாடி கிட்ட போறாரு. எடப்பாடி சொல்றாரு, இங்க பாருங்க,
அந்தந்த கட்சி தலைவர்கள் யாரோடு சேர்ந்து முடிவெடுக்கிறாங்களோ சேருவாங்க. இதை ஏன்ட்ட கேட்காதீங்கன்னு அடிச்சு திருச்சு ஓடுறாரு. அடுத்து ஏதாவது கேட்டு விடுவாங்கன்னு ஓடுறாரு. பாருங்களேன். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. செம்மலை இருக்காரு பாருங்க, முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சரா இருந்தவர் செம்மலை. அவர் சொல்றாரு விஜயகாந்தினுடைய ஆன்மா கூட மன்னிக்காது. உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்க. கூப்பிட்டு வச்சு மாநிலங்களவையில உங்களுக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, மாநிலங்களவை எம்பி ஆக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை நிறைவேற்றி இருக்கணும்ல. கூட்டணி தர்மம், கூட்டணி அறம், கூட்டணி நியாயம்னா என்ன? கொடுத்த வாக்க காப்பாத்துறது தானே. அது உங்களால முடியல இல்ல. இன்னைக்கு வந்து உட்காந்து குத்துதே குடையுதேன்னா, எந்த கட்சியும் அந்த கட்சியை வளர்க்கணும். அதுதான் யதார்த்தம். அந்த கட்சியை வளர்க்கணும். அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு யாரு கூட சேர்ந்தா கூட்டணி நல்லா இருக்கும். அதுல ஒரு புள்ளியில நம்ம எந்த இடத்துல சேர்றோம், என்ன ரீசன் சேர்றோம் அப்படின்றதும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காங்கிரஸுக்கு, இடதுசாரிகளுக்கு எல்லாருக்குமே கருத்து முரண்பாடுகள் உண்டு. கருத்து முரண்பாடு உண்டு. ஆனா ஒற்றை புள்ளி எதுல சேர்ந்து நிக்கிறோம்? பாஜக என்கிற பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில ஒருங்கிணைஞ்சு நிக்கிறோம். அவ்வளவுதான். அண்ணன் திருமா அவர்கள் தான் ஹைலைட்டா பேசியிருக்கிறாரு, ஹைலைட்டா அடிச்சிருக்காரு. எல்லாம் டீட்டெயிலா இருக்கிற நாளைக்கு படிச்சுட்டு நைட்டு சொல்றேன். கட் பண்றேன். படிச்சுட்டு உங்களுக்கு காலையில டீட்டெயிலா பேச வேண்டிய செய்தி இருந்துச்சுன்னா சொல்றேன், காலையில கூட சொல்றேன். அண்ணன் திருமா ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. திமுக கூட்டணியில் தேமுதிக பகைவர்கள் அடிவயிறு குமையும், கோபன்னு எரிஞ்சிட்டு இருக்குமா, அடிவயிறு குமையும். என்னன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க, நாங்க உடைச்சிட்டோம், பிரிச்சிட்டோம், மேஞ்சிட்டோம் அப்படின்னு. எல்லா ஆடுற ஆட்களுக்கும் ஒரு ஆப்பாய் போச்சா, தேமுதிக உள்ள வந்துருச்சு. சேர்ந்து நிக்கும் போது அது வலுவா இருக்கும். ஒரு குச்சி தனியா இருந்துச்சுன்னா நீங்க உடைக்கிறது ஈஸி. 5 குச்சி சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. 10 குச்சி சேர்ந்துச்சுன்னா உங்களால உடைக்கவே முடியாது. 10 குச்சி சேர்ந்த அந்த கட்டை நீங்க உடைக்க ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது. அது போலதான் கூட்டணி வலுவும். அவங்க நல்லவங்க கெட்டவங்களுக்கெல்லாம் போல எனக்கு அவ்வளவு பெரிய கொள்கை சார்ந்த முடிவெடுப்பாங்கலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் கூட்டணியில இருந்துகிட்டாங்கன்னா அவங்களால கூட்டணிக்கும் ஒரு பலம் தான், அதுல மாற்றுக்கத்தெல்லாம் இல்ல. அதுதான் என்ன சொல்றாரு, அரசியல் பகைவருக்கு அடிவயிறு குமையும் இல்லையா. திமுக கூட்டணி உடையும் கனவு என்றதால அந்த கனவில் மண்ணள்ளி போட்டு இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டாச்சு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதானங்க உண்மை. திமுக கூட்டணி உடையும், காங்கிரஸ் வெளியே வரும் நம்புனா என்டிஏ கூட்டணியில இருந்து ஒருத்தவங்க தூக்கி இங்க வர்றாங்க. கடந்த 10 ஆண்டுகளா என்டிஏ கூட்டணியில இருந்த ஒரு கட்சி அப்படியே இந்த பக்கம் வருது. அது யாருக்கு வீக்னஸ்? உங்களுக்கு தான் வீக்னஸ். ஆக ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. தெளிவான முடிவு அந்த அம்மா எடுத்திருக்கிறாங்க. சரியா அந்த கட்சியை குறைந்தபட்சம் வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான தெளிவான முடிவை 2021 எடுத்திருந்தாலே அந்த கட்சி இன்னைக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். களத்துல நின்று கொஞ்சம் வளர்த்துருந்துருக்கலாம். மொத்தமா முடிச்சுட்டு கடைசி நேரத்துல சாவ புலம்போன் போது வாயில தண்ணி ஊத்துற நேரம் இந்த அம்மா வந்து நிக்குது. சரி, ஓகே, இந்த நேரமாவது வந்து காப்பாத்திக்கிட்டாங்களேன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எதா இருந்தாலும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும். 1% வாக்குன்னு நம்ம நினைச்சு இழிவா பார்க்க கூடாது. சின்ன விஷயமும் நமக்கு உதவும். அந்த பார்வையோட திமுக கூட்டணி இவர்களாலும் வலுவடையும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.